ஹாய் வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த புட்டா வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ளைனாக இருக்கிறதுனால எனக்கு நெக்லைன்லேயும் ஏதாவது ஒர்க்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடாக தான் இருக்குது. ஸோ சாலிட்யூப் ஒர்க் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு டிசைன் வந்து அழகாக சாலிட்யூப் டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ரஃப்பாக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். அதை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு டிசைன் பண்ணோம், நம்ம வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் 3 பக்கமும் லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டேன். லீஃப் சீக்வன்ஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்னது கொடுத்தோன்னா ரொம்ப எம்டி ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லா நீட்டாக பேக் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி எனக்கு கொடுங்க மேம், நல்லா அடைச்சி வர மாதிரி கொடுங்கன்னாங்க. இங்கெங்க அங்கங்கே குட்டி குட்டி பீட் ஆர் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஃப் சீக்வன்ஸ் வச்சு அந்த கலருக்கு காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலிட்யூபை இந்த மாதிரி வி பேட்டர்னில் ஒரு பாயிண்ட் உள்ள கேப்பில் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கேப் மாதிரி வச்சுருப்பேன், இப்படி வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர் ஃப்ளவர் வித் லீஃப் சீக்வன்ஸ் வந்து நம்பர் ஃப்ளவர் வித் நம்பர் பீட்ஸ் கொடுத்துருந்தேன். அதே ப்ரொசீஜர் தான். சாலிட்யூப் வந்து இங்கே ஒரு இன்ச்சு கட்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து 2 ஃப்ளார் சீக்வன்சஸ் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் இந்த மாதிரி பீடு, அதாவது இது வந்து என்ன பார்த்திங்கன்னா ரிங்குன்னு சொல்லுவோம். ஆரி பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரிங் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நம்பர் பீட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இதுதான் சிம்பிள் புட்டாஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜிக்ஸாக்ல 1/2 இன்ச்சு சாலிட்யூப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். இங்கே 1 இன்ச்சு கொடுத்தா வந்து ரொம்ப விரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், டிசைன் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோனோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஈவனாக கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கேப், அதாவது டோட்டலாக மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்புக்குள்ளே நான் இந்த டிசைனை பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சு டாட் வச்சுட்டு அந்த 1 இன்ச்சோட சென்டரில் வந்து எனக்கு ஸ்டோன் வர மாதிரி நான் ஒட்டியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி, அதாவது இந்த 2 இன்ச்சுனா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். திரும்ப இந்த டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அதோட சென்டரில் ஸ்டோனு. அதுக்கப்புறம் இந்த 2 இன்ச்சு முடியுது இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு. அதுக்கப்புறம் இந்த டிசைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு. ஸோ அப்போ நடுவில் இந்த கேப் வரும் இல்லையா, அந்த நடுவில் இருக்க கேப்புக்கு நான் இந்த மாதிரி ஃப்ளார் சீக்வன்சஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எம்டி ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுல எங்கே நம்ம வந்து ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி ரிங்கு போடலை. ஏன்னா இவங்களது வந்து ப்ராடர் நெக்கு தான், லைட் நெக் கிடையாது, ஹை நெக்கும் கிடையாது, ப்ராடர் நெக் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ராய்டரி ரிங்கு போடாமல் கையூசி வச்சு இந்த மாதிரி ஹேண்ட்லேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டிடணும். கண்டிப்பாக நம்ம ஸ்டோன் ஒட்டணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒட்ட தான் செய்யணும். ஏன்னா எல்லோரும் ப்ராப்பராக ப்ளவுஸை வந்து மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளவுஸை ஒட்டிட்டு இந்த மாதிரி கைத்தையல், அதாவது த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அதை கோத்து எடுத்தோம்னா 4 ஸ்டாண்ட்ஸாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லீவ் சீக்வன்சஸில் நம்ம கொடுக்குற பீடு வந்து என்னென்னா, கட் பீடு கொடுத்துக்கலாம், சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், நீங்கள் டியூப் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த டைப் ஆஃப் லீவ் சீக்வன்ஸ் வந்து நான் பிக் டைப் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் வந்து இப்போ கொடுக்கும்போது பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய சைஸ் லீவ் சீக்வன்ஸு. இந்த மாதிரி பெரிய சைஸ் லீவ் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டபுள் ஷேடுக்கு இந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு லீவ் சீக்வன்ஸ் கிடச்சிச்சின்னா இது மேலே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மினிமம் 5 பீடு கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வர மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கிளாஸி டைப் சுகர் பீடு எடுத்திருக்கேன். கிளாஸி இருக்குது, மேட் ஃபினிஷிங் இருக்குது. நான் மேட் ஃபினிஷிங் எனக்கு இந்த கலருக்கு கிடைக்கல. ஸோ என்கிட்ட ஆரி மெட்டீரியலில் இது இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் ரொம்ப முக்கியம் வந்து நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னன்னா, லீவ் சீக்வன்ஸு ஸ்டிச் பண்ணும்போது ஏனோ தானோன்னு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த கேப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் வச்சுட்டு இப்படி லைட்டாக அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நீடியில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறது கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சொதப்பலாயிரும். கொஞ்சம் சொதப்பலானாலும் நமக்கு வந்து இதுதான் வரும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட்டு கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். சிக் வராத பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணலாம், நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு மேலே வந்து கொடுத்தோமா, அடுத்து கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டர் போகணும். சென்டரில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஓவர்லாப்பிங்காக இருக்கும், தெரியாது. ஸோ அதே மாதிரி 5 பீடு
3 பீடு கொடுத்துட்டேன். தென் அகைன் 2 பீடு. சம்டைம்ஸ் வந்து பீட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே நுழையலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி வந்து எது நுழையுதோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது நுழையுதோன்னு நான் சொல்கிறது வந்து பீடு கிடையாது, நீடில். ஸோ லெஃப்ட்டு கீழேயும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த 2 கேப்புக்கு நடுவில் இருந்து தான் நீங்கள் வந்து நீடில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் 2க்கும் நடுவில் இருந்து நீடில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். 3வது இதை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு கேப் இல்லாத கரெக்டாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் போடாத யூஸ் பண்ணும்போது கை ரொம்பவே பத்திரம். இப்போ 5 பீடு கொடுத்துட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பீடை நல்லா இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த கேப்பை கரெக்டாக கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப்பை கரெக்டாக இப்படி உள்ளே வச்சுட்டு இதை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீடியில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ 3மே கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ரைட் சைடில் பண்ண மாதிரியே இப்போ லெஃப்ட் சைடும் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு கொடுக்கும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடுக்கு அப்படியே இந்த பக்கம் வச்சுருந்தேன். ப்ளவுஸை எப்படி வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி, இப்போ திருப்பிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசங்காது, நீட் ஃபினிஷிங்லேயும் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவுக்குள்ளே கையை விட்டுக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளால் கசங்காத பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கசங்காக பொறுமையாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ப்ரூச்சஸ் ப்ளவுஸுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக சொல்கிறோம். சம்டைம்ஸ் கஸ்டமர் கேட்பாங்க, இதுக்கு இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு. அது நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஸோ இப்போ நான் பண்ண மாதிரியே ரிமைனிங் வந்து இந்த 2 புட்டாவும் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக சென்டரில் வருதா, கேப் இல்லாத வருதான்னு பார்த்துட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து கீழே எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன். எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு சாலிட் டியூப்பை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு வி பேட்டர்னாக கொடுத்துட்டே வரணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த பக்கம் கொடுக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வி பேட்டர்னை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து அப்படியே நீடியில் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி 2வது கொடுத்துக்குறோம். எடுத்த உடனே சரிச்சு கொடுத்துடக்கூடாது, அடுத்தது இங்கே கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வி பேட்டர்ன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வி பேட்டர்ன் கொண்டு வரணும். அதுவுமே ஸ்பேஸ் வந்து நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அளவு இறக்கிக்கிட்டு இப்போ 2வது கொடுக்குறேன். நீடில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா கிளாத்து சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் எந்த அளவுக்கு அந்த பக்கம் இறக்கியிருக்கோமோ அதே அளவு இந்த பக்கமும் இறக்கிட்டு 2வது பீடு கொடுத்துக்கலாம். சாலிட் டியூப் யூஸ் பண்ணிங்கனாவே குறைஞ்சது ஒரு 900 நீங்கள் வந்து சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணலாம். இது 1000க்கு மேலே தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஃபுல் ப்ளவுஸ் இன்னும் முடிக்கல. எனக்கு ஸ்லீவ் ஒர்க்கு அவங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நான் ஸ்லீவோட ஒர்க்கு பண்ணும்போதும் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்மளோட சேனல்லையே. இப்போது எனக்கு த்ரெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் பீடு கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு த்ரெட் எப்போவுமே நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு த்ரெட்டை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா இந்த பாருங்க லைட்டாக நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து பிடிச்சி இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. ஏன்னா லூஸ் கொடுத்ததுன்னா அங்கே சாலிட் டியூப் வந்து பின்பக்கம் லூஸ் ஆயிரும். லைட்டாக அந்த லைனிங்கில் மாதிரி படுற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் எண்டு நாட் போடுற மாதிரி தான் ஷூ லேஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அடுத்து வந்து நான் த்ரெட்டு கொத்துக்க போகிறேன். ஸோ எண்டு நாட்டும் இதில் எப்படி போடுறதுன்னு பர்ஃபெக்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி 4 த்ரெட்டை 2 த்ரெட்டாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அவ்வளோதான். மூணு 4 முடிஞ்சு போட்டுக்கோங்க போதும். இந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் த்ரெட்டு கோத்துட்டு அடுத்தது நம்ம பண்ணலாம். இப்போது அடுத்தது நான் போட்டுக்கிறேன். ரொம்ப கிட்ட எடுத்தால் பிளர் ஆகும் கேமரா, அதனால் ஓரளவுக்கு கிட்ட வச்சு பண்ணுறேன்.
ஸோ முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேப் இல்லாமல் நம்மளால் பண்ணலாம். பட் வந்து அவங்க வந்து என்னென்னா காம்பினேஷன்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக கோல்டு கலர் நிறையா கொடுங்க மேம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரஸ்டிக் சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலர் தான் இருக்குன்றதுனால நம்ம ஒரு டபுள் ஷேடில் ஃப்ளார் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் ஃப்ளார் எடுத்துக்கிறேன், நம்பர் பீடு எடுத்துக்கிறேன், நம்பர் 2mm பீடு எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கறது நான் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் இருக்க மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டு பீடை விளக்கிட்டு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பீடோடையே சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் கீழே வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவு கேப் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நீடில் எடுத்துகிட்டு அகைன் செகண்ட் ஃப்ளார் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப ஓவர்லேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த வி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், நான் ஸ்லீவுக்குள்ளே கரெக்டாக கையை விட்டு இந்த மாதிரி சுருக்கிக்கிறேன். இது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு கசங்காது. இந்த டியூபோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ளவரோட ரிங்கு, இந்த ஃப்ளார் ரிங் இருக்குல்ல, இதுக்குள்ளே அப்படியே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நம்பர் பீடு செலக்ட் பண்ணியிருக்கேன், நம்பர் 3mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ரிங்கு தனியாக ஸ்டிச் பண்ணணுமானா ரிங்கை தனியாக ஸ்டிச் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ரிங்கு நல்லா படிமானமாகவே நின்றுக்கும். நீங்கள் வெறும் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே போதும். ஏன்னா பீடு போய் அந்த ரிங்கு மேலே கரெக்டாக உட்காந்துரும். இது ஓவர்லேப்பாக வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை நார்மலாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் தேர்டு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் மாதிரி பண்ணுறோம் நம்ம. இதை விட பெரிய சைஸ் நம்பர் பீடும் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. இதை விட சின்ன சைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரிங்கு கவர் ஆகாமல் ரிங்கோட கீழே போயிடும் கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம மேட்ச் பண்ணிட்டோமா. இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து லெஃப்ட் சைடு, அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ மேலே இருக்க புட்டா நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ½ இன்ச்சு கேப் இருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதில் திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஃப்ளார் கொடுக்க போகிறோம். இப்போ நம்பர் ஃப்ளார் வந்து நான் கொடுக்கும்போது டபுள் லேயராக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் கேப்பு ரொம்ப கேப் இல்லாதெல்லாம் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஒரு நம்பர் ஃப்ளார் வந்து பெருசு, அடுத்த நம்பர் ஃப்ளார் வந்து கோல்டு, குட்டி ஃப்ளார் கோல்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே வந்து டபுள் ஷேடு, மேலே வந்து கோல்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் பீடு 2mm பீடு கொடுக்குறேன். கொடுத்து இந்த மாதிரி மேக்ஸிமம் இது உங்களுக்கு இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த கேப்பெல்லாம் நம்ம எப்படி கவர் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம், ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும். ஏன்னா சாலிட் டியூப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போது கேப் இல்லாத கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அடுத்து இந்த இடத்துல ஸோ கேப் இல்லாமல் பண்ண முடியாது, அந்த சின்ன சின்ன கேப் வரும். அந்த சின்ன கேப்பை எப்படி நம்ம கவர் பண்ணுறதுன்னு தான் மெயினு. ஸோ இப்போ இந்த புட்டாஸுக்கு நடுவில் உள்ள கேப் எல்லாமே ப்ராப்பராக கவர் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதுதான் இந்த பக்கமும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறேன். ஃபுல் இதுவும் வந்து போட்டோம்னா இன்னுமே ரொம்ப போகிற மாதிரி இருக்கும். சேம் ப்ரொசீஜர் தான். 3 வந்து கரெக்டாக வி ஷேப்பில் கொடுத்துட்டு வரணும், 2 நம்பர் ஃப்ளார் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 3 ரிங்கு கொடுக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் ரொம்ப காமிச்சிட்டே இருந்தோன்னா வெயிட் தான் ஆகும். ஒரே ப்ரொசீஜர் தான் திரும்பவும். அந்த கேப் அந்த எட்ஜு முடிய போகிற இடத்துல கரெக்டாக பண்ணணும். ஜஸ்ட்டு வேறு எந்த ஸ்டிச்சுமே நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, இதுவே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும்.
போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளார் சீக்வென்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்க டிசைனும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளார் சீக்வென்ஸ் கொடுக்க முடியும் அந்த கேப்பில். அதுவும் கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட 1 புட்டா. இப்போ இந்த புட்டா முடித்து இதே மாதிரியே இங்கே இருக்க ஸ்டோனோட புட்டாவும் முடித்தாதான் இப்போ இந்த 2 புட்டா, அந்த 2 புட்டாவுக்கும் நடுவில் வந்து இந்த ஃப்ளார் சீக்வென்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்க ப்ளவுஸு. ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஏன்னா கேமரா ரொம்ப இது பண்ணி காமிக்க முடியலை. ஸோ பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இது நீட்டாக இருக்குது, ரொம்பவே நீட்டாக சூப்பராக கிராண்ட் லுக்கில் வந்திருக்கு. ஸோ இதோட முடிச்சுட்டு இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் நம்மளோட சேனலில் போடுறேன். தேங்க்யூ.